இந்த ஃப்ளூ அப்படிங்கிறது ஒரு சீசனேட் ஆனது அப்படிங்கிறது ரொம்ப நாளாக இருக்கா, இல்லை இப்போ இந்த ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப கான்ஷியஸாக அதை எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோமா? 1890s ஏசியாட்டிக் ஃப்ளூன்னு சொல்லி ஒரு வந்துச்சு. அடுத்து ஒரு 30 இயர்க்கு அப்புறம் ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு சொல்லி வந்துச்சு. இன் 2009 லாஸ்ட் ஒன் வி ஹேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைன் ஃப்ளூ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இது வந்து ஆம்பிளிஃபையர், அதாவது இந்த பர்டிகுலர் வைரஸஸ் வந்து ஸ்ப்ரெடட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் கெட்டிங் ஸ்ப்ரெடட் ஃப்ரம் த பிக்ஸ். அதனால் வந்து எவ்ரி இயர் பிஃபோர் ரெய்னி சீசன், பிஃபோர் இந்த வின்டர் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி பீக்கிங் அப். மழை இந்த குளிர்காலங்களில் இந்த வைரஸ் பரவுறது அதிகமாக இருக்குமா டாக்டர்? எஸ், ஆக்சுவலி இட் வில் பி ஸ்ப்ரெடிங் த்ரூ த ஏர்பார்ன் இன்ஃபெக்ஷன். ஒருத்தர் இன்ஃபெக்டட் ஒரு பர்சன் வந்து இருமுறாரு, தும்முறாரு, ஹீ ஸ்பிட்டிங் சம்வேர் எல்ஸ்னா அதிலிருந்து இட் வில் பி ஸ்ப்ரெடிங் ஏர்பார்ன் மாலிகுல்ஸ் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வந்து தே ஸ்டார்டட் டு யூஸ் ட்ரைவேலண்ட், அதாவது 3 ஸ்ட்ரெயின் கண்டெய்னிங் வேக்சினை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இந்தியாவில் அஸ் ஆஃப் நவ் வி ஆர் ஃபாலோயிங் குவாட்ரிவேலண்ட் தான், பட் சூன் வி ஆல்சோ வில் பி மூவிங் டு ட்ரைவேலண்ட் வேக்சின்ஸ். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். யாராலும் எடுக்கிறது பெட்டர். நான் ஐ மே பி அ ஹெல்த்தி பர்சன், ஐ மே நாட் பி ஹேவிங் எனி இஷ்யூ. ஆனால் என்னோட வீட்டில் என்னோட அப்பாவோ என்னோட அம்மாவோ டயபெட்டிக்காக இருக்கிறாங்கன்னா, ஐ எம் கோயிங் அவுட் சைட் அண்ட் ஸ்டேயிங் அட் ஹோம்னா, தென் இட் இஸ் பெட்டர் டு டேக். டயபெட்டிஸ் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, ஹார்ட் டிசீஸ் இருக்குது, ஆல்ரெடி ரீனல் டிசீஸ் இருக்குது, லிவர் ரிலேட்டட் டிசீஸ், இம்யூனோசப்ரஷன்ஸ் எடுக்கிறாங்க, க்ரானிக் ஸ்டீராய்டு ஃபார் மெனி சம் அதர் இஷ்யூஸ்க்காக எடுக்கிறாங்கன்னா, தோஸ் பீப்புள் ஷுட் டேக். ஆக்சுவலி தே ஷுட் டேக். ஆஃப்டர் கோவிட் வந்து மாஸ்கோட மேண்டேட்ரி வந்து நம்ம யாருமே பெருசாக பயன்படுத்துறது இல்லைன்னு. இப்போ அகைன் இந்த ஃப்ளூவும் வந்து அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரியிலேருந்து தான் வர பிரச்சனைகள் அப்படிங்கிறதுனால மாஸ்க்கை நம்ம ரெகுலராக கண்டினியூ யூஸ் பண்ணிக்கலாமா? மாஸ்கிங் பற்றி கேட்கும்போது சில பேர் வந்து N95 தான் போடணுமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், N95 வில் பி ப்ரிவெண்டிங், தட் இஸ் த பெட்டர் ஒன். சர்ஜிக்கல் மாஸ்க்கு, ட்ரிபிள் லேயர் சர்ஜிக்கல் மாஸ்க் கேன் பி வியர். இதோட ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் எஃபெக்டிவ் ஃபார் 1 hour தான். ஆஃப்டர் 1 hour இட் வில் நாட் பி எஃபெக்டிவ். ஹோம் ரெமிடிஸ் அப்படின்ட்டு நம்ம எதெல்லாம் தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதெல்லாம் சரியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஆஸ் பர் த கைட்லைன் வாட் இஸ் சிவன்னா, ஸ்டீம் இன்ஹலேஷன் இஸ் த பெஸ்ட் ஒன். plain boiling water? எஸ், நத்திங் டு பி ஆடட். சில பேர் வந்து உப்பு ஆட் பண்ணுறாங்க, சில பேர் வந்து மஞ்சள் ஆட் பண்ணுறாங்க, சில பேர் வந்து நத்திங். கைட்லைன்ஸ் ஆர் சேயிங் நத்திங் டு பி ஆடட். இம்யூன் நல்லா இருந்ததுன்னா இந்த ப்ராப்ளம்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம், வந்தாலுமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்யூர் ஆகும். அப்போது அந்த இம்யூனையும் நான் என்னோட லங்ஸையும் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, எப்படி வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது? அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் இருக்கலாம். அலர்ஜி பேஸ்ட் இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு அவாய்ட். மாஸ்கிங் பண்ணலாம், ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணலாம். ஆக்டிவ் ஸ்மோக்கிங் தான் பண்ணணும் இல்லை, பேசிவ் ஸ்மோக்கிங்கும் ஷுட் பி அவாய்டட். இட் இஸ் ஈக்குவலி ஹார்ம்ஃபுல். ஒரு பர்சனோட நல்ல சிவியர் ஃபார்ம் ஆஃப் லங் இன்ஃபெக்ஷன்ஸ், லங் டிசீஸ் இருக்கவங்களை பார்த்தீங்கன்னா தே கேனாட் மூவ் ஈவன் ஃபார் அ சிங்கிள் ஃபியூ ஸ்டெப்ஸ் கூட மூவ் பண்ண முடியாது. பிகாஸ் தே ஹவ் டு ஸ்ட்ரென்தன் தேர் லிம் எக்ஸசைஸ் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஃபார் மெயின்டைனிங் த லங் எக்ஸசைஸ். ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா எப்படி ஜீவா ஆட்டோ ஓடுங்கிற ஒரு கான்செப்ட் மாதிரி இட் இஸ் ரிலேட்டட் வித் தட். வென் யூ ஆர் ஸ்ட்ரென்தனிங் யுவர் ஷோல்டர் கிரிடில் ஒரு ஹிப் கிரிடல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது automatically the patient will be having the confidence and slowly their lung strength will be increased. இப்போ நான் வீட்டில் இருக்கேன், என்னோட வீடும் வந்து க்ளோஸ்டான ஒரு ஏரியா, நான் காரில் தான் வரேன், பொல்யூஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகலை, திருப்பி ஆஃபீஸில் இருக்கேன், ஏசி ரூமில் தான் வந்து ஒர்க் பண்ணுறேன், விளையாடுறது கூட இன்டோர் கேம்ஸ் தானே. ஸோ நான் இந்த பொல்யூஷன், நான் இந்த என்விரான்மெண்ட் பொல்யூஷன் சோ கால் நீங்கள் சொல்கிறதுல நான் எக்ஸ்போஸே ஆகலை, அப்போ நான் ஹெல்த்தியான லங்ஸோட வாழ்கிறேன்னு அர்த்தமா? ரூம் சீம்ஸ் லைக் வெரி க்ளீன் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் நீங்கள் வந்து சம் ஏர் பியூரிஃபையர் மூலமாக பிடிச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா திஸ் ரூம் வில் பி ஹேவிங் மெனி த டஸ்ட். இட் வில் பி ஹேவிங் பொலன்ஸ் இருக்கலாம், இதில் வந்து எங்கேயோ செத்து போன நாயோட ஃபர் வந்து கலந்துருக்கலாம். ஸோ ஆஸ் அ பர்சன் நான் போய் சொசைட்டியில் எக்ஸ்போஸே ஆகலை, நான் என்ன ஒரு க்ளோஸ் ஐசோலேட்டடில் வச்சிருக்கேன்னு நினச்சாலுமே எனக்கு ப்ராப்ளம் வருது. ஷுவர்லி கெட்டிங் எக்ஸ்போஷர் டு த டஸ்ட் இஸ் ஆல்சோ a problem. not getting exposed to the dust is also a problem. இப்போ நான் வந்து 5 to 6 சிகரெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு நாளில், டக்குன்னு ஸ்னாப் பண்ணி ஒரு நாளில் நான் விடணும்னு நினச்சி விட்டா ஏதாவது அதனால் பிரச்சனைகள் வருமா? ஒரு பர்சன் ஹெவி ஸ்மோக்கராக இருந்து விட்டாருன்னா அவரோட ஹெல்த் வந்து பை 50% will be recovered in 1 year. இந்த ஆஃப்டர் கோவிட் வந்து நிறைய கோவிட் வந்து சரியான பேஷண்ட்ஸ்க்கும் இல்லை ஏசிம்டமேட்டிக் இருந்த பேஷண்ட்ஸ்க்கும் அதனுடைய தாக்கம் இன்னும் நுரையீரலில் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அது உண்மையா டாக்டர்? இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு காரணத்தினால அதிகமான நுரையீரல் பிரச்சனை வருதுன்னா என்ன பிரச்சனை டாக்டர்? தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம கூட டாக்டர் சங்கரராமன், பல்மனாலஜிஸ்ட், காவேரி மருத்துவமனை, ரேடியல் ரோடு இருக்கார். வணக்கம் டாக்டர். ஹலோ எவ்ரிவன். டாக்டர், இந்த கோவிடுக்கு அப்புறமா ஒரு சீசன் நம்ம வந்து ஆஃப்டர் கோவிட் பிஃபோர் கோவிட் அப்படின்னு எடுத்துப்போமே, கோவிடுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தீபாவளி பொங்கல் மாதிரி ஒரு ஃப்ளூ சீசன் ஒன்று வருது. கவர்மெண்ட்டுமே வந்து நமக்கு இனிஷியேட் பண்ணுறாங்க, இது ஃப்ளூ சீசன், பார்த்து பத்திரமா இருங்க, குழந்தைங்க வயசானவங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி மருத்துவமனைகள்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ஃப்ளூவோட மருத்துவமனைகளுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃப்ளூ அப்படிங்கிறது ஒரு சீசனேட் ஆனது அப்படிங்கிறது ரொம்ப நாளாக இருக்கா, இல்லை இப்போ இந்த ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப கான்ஷியஸாக அதை எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோமா? சரி, இந்த ஃப்ளூ இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து
ஃபார் மோர் தென் செஞ்சுரி இருக்க தான் செய்யுது. 1890 வந்து பார்த்தீங்கன்னா 1890s இட் வாஸ் லைக் ஏசியாட்டிக் ஃப்ளூன்னு சொல்லி ஒரு வந்துச்சு. அடுத்து ஒரு 30 இயர்க்கு அப்புறம் ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு சொல்லி வந்துச்சு. அடுத்து ஒரு 30 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஃப்ளூ, தென் காங்காங் ஃப்ளூன்னு சொல்லி ஒரு எவரி 30 இயர்ஸில் ஒரு சைக்கிள் வந்துகிட்டே இருக்குது. இன் 2009 லாஸ்ட் ஒன் வி ஹேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைன் ஃப்ளூ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ எவரி 30 இயர்ஸில் இட் வில் பி ஸ்டார்டட் ஸ்லோலி ஓவர் பீக் எடுக்கும், தென் இட் வில் பி பிளாட்டூ ரீச் ஆகும், தென் இட் வில் பி டிக்ளைனிங், தென் வி வில் பி கோயிங் ஃபார் அனதர் ஒரு நியூ ஃப்ளூ. திஸ் இஸ் த ஃப்ரம் த ஹிஸ்ட்ரி வி ஆர் லேர்னிங். 2009 ஃபஸ்ட் டைம் வி காட் ஸ்வைன் ஃப்ளூ. இது வந்து ஆம்பிளிஃபையர், அதாவது இந்த வைரஸஸ், இந்த பர்டிகுலர் வைரஸஸ் வந்து ஸ்ப்ரெடட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் கெட்டிங் ஸ்ப்ரெடட் ஃப்ரம் த பிக்ஸ். அதனால் வந்து H1N1 டாக்டர், இது வந்து ஒரு டைப் ஆஃப் RNA வைரஸ். இந்த வைரஸோட கவரிங் ஒரு என்வெலப் இருக்கும். அந்த என்வெலப்பில் 2 டைப் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஹியூமக்ளூட்டினின், தட் இஸ் நோட்டட் பை H அப்படிங்கிறது, அண்ட் நியூராமினிடேஸ் அப்படிங்கிற ஒரு மாலிகுல் இருக்கும், தட் இஸ் கால்டு N அப்படின்னு சொல்லி. இந்த ஹெச்சில் வந்து 1 to 18 அண்ட் என்ல வந்து 1 to 12. ஸோ த காம்பினேஷன் ஆஃப் இந்த ஹெச் அண்ட் என், இது வந்து என்னென்ன வைரஸ், ஒரு வைரஸ் இன்னொரு வைரஸ் ரெண்டும் மியூட்டேட் ஆகுது அப்படின்னா, இங்கே H1 ஒரு வைரஸ், H1 அப்படிங்கிற ஒரு வைரஸும், அப்புறம் அந்த அனதர் வைரஸ்லேருந்து N2ங்கிற மெட்டீரியல் வந்துச்சுன்னா H1N2ன்னு சொல்லுவோம். இது H1 அண்ட் அனதர் வைரஸ்லேருந்து N1 வந்துச்சுன்னா H1N1 சொல்லுவோம். டூ டெக்னிக்கல் இட் இஸ். அண்ட் ஒரு வைரஸில் H3 இருக்குது, அனதர் வைரஸில் N2னா H3N2ன்னு சொல்லுவோம். ஸோ இன்ஃப்ளூயன்ஸால் ABC அப்படி காமன், D ஆல்சோ இருக்குது. இதில் காமன் A அண்ட் B வந்து ஹியூமன் இன்ஃபெக்ஷன்ஸை க்ரியேட் பண்ணக்கூடியது. ஜென்ரலாக ஆல் இன்ஃப்ளூயன்ஸாஸ் இன்ஃப்ளூயன்ஸா A வந்து வில் நாட் பி ஸ்வைன் ஃப்ளூ, பட் H1N1ங்கிற அந்த மாலிகுல் மூலமாக வரக்கூடிய அந்த பர்டிகுலர் வைரஸ் மூலமாக வரக்கூடியது நம்ம வி வில் பி காலிங் அஸ் ஸ்வைன் ஃப்ளூ. H1N1 ஆர் H3N2 மூலமாக வரக்கூடியதை வி வில் பி காலிங் இட் அஸ் ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்னு சொல்லுவோம். As like normal viral infection, it will be presenting with nasal symptoms. இப்போ நார்மலாக when we are inhaling the air enters into the lung அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். பட் when you are in UK, the degree will be -°C இருக்கும். When you are in Sahara, the hot air, so when you are inhaling the very cold air or very hot air, that directly enters into the lung, இது வந்து it will be affecting the lung. To prevent that, நேச்சராகவே நமக்கு சைனஸஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது ஸோ when you are inhaling, the air will be entering and immediately fraction of second it will be modified to our body temperature. அதனால தான் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் இந்த ஹாட்னஸோ அந்த கோல்ட்னஸோ. பட் இன்ஹேல் பண்ணுற ஏரை வந்து we cannot feel the hotness or cold because immediately the temperature will be modified according to our body temperature. So what does it mean? Whatever you inhale, it will be entering into the sinuses, nasal, then throat, then only it will be entering to the lung most of the times. அதனால தான் viral infections mostly giving the nasal related symptoms. ஏன் வந்து always runny nose, headache, sinus related infections, then some will be having sore throat, some will be having then lung related infections. ஒரு ஃபார்ம் ஆஃப் சீரியஸ் இன்ஃபெக்ஷன்ஸ், ஒரு சீக்குவலி மாதிரி தான் இது போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த பேஷண்ட்ஸ் ஆல்சோ present in this way only in viral infections. A and influenza A and B are commonly associated with the human based infections. நீங்கள் கேட்ட கொஸ்டின் என்னென்னா, the awareness about the flu வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோவிட் வந்து it has increased. even though 2009 இருந்து இந்த ஸ்வைன் ஃப்ளூ இந்த ஃப்ளூ வந்து இருந்துகிட்டே இருந்தாலும் the awareness after கோவிட் தான் நமக்கு வந்து it has increased. every year before rainy season, before இந்த விண்டர் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா it will be peaking up. So why the vaccinations also advised around July, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். பெஸ்ட் பீரியட்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் அண்ட் நவம்பர், திஸ் பீரியட். ஏன்னா பீக் வந்து நவம்பர், டிசம்பரில் தான் இருக்கும். வேக்சினேஷன்ஸ் போட்டு 2 வீக்ஸில் நம்ம ஜென்ரலி இந்த ஆன்டிபாடிஸ் வில் பி பீக் 2 to 4 weeks. ஸோ பெட்டர் திஸ் இஸ் த பெட்டர் டைம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த விண்டர் சீசன் அண்ட் ரெய்னி சீசன் இஸ் த பெஸ்ட் பீரியட். இதனால் ஃப்ளூ பீரியட் எவரி இயர் வி ஆர் கெட்டிங் த அவேர்னஸ் காட் இன்க்ரீஸ்ட். நவடேஸ் வி ஆர் ஹைக்கிங் அப். ஈவன் ஸ்மால் சிம்டம்ஸ் ஆல்சோ மே பி அசோசியேட்டட் வித் கோவிட்ங்கிறதுனால கெட்டிங் டெஸ்டட், அதனால் கேசஸ் மோர் ரிப்போர்ட்டட். We are getting the awareness. So everybody is getting a panic about that. Otherwise it was for many the last few years இருந்துகிட்டு தான் இருக்குது இந்த every year. ஸோ இந்த மழை, இந்த குளிர்காலங்களில் இந்த வைரஸ் பரவுறது அதிகமாக இருக்குமா டாக்டர்? எஸ், ஆக்சுவலி இட் வில் பி ஸ்ப்ரெடிங் த்ரூ த ஏர்பார்ன் இன்ஃபெக்ஷன். ஒருத்தர் இன்ஃபெக்டட் ஒரு பர்சன் வந்து இருமுறாரு, தும்முறாரு, ஹீ ஸ்பிட்டிங் சம்வேர் எல்ஸ்னா அதிலிருந்து இட் வில் பி ஸ்ப்ரெடிங் ஏர்பார்ன் மாலிகுல்ஸ் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. இப்போ ப்ரைமரின்னா என்ன ஒரு பர்சன் அஃபெக்டட் பர்சன்ட்டு இருந்து அனதர் பர்சனுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறது. இது நான் வந்து ஒரு ரூமில் இருந்துட்டு போகிறேன், ஐம் காஃபிங் அவுட், ஐம் ஸ்ப்ரெட்டிங் சம் ஏர்பார்ன் ட்ராப்லெட்ஸ் இந்த டேபிள் ஆர் சேர். அங்கே போய் ஒரு பர்சன் வந்து ஹீ இஸ் கெட்டிங் த இன்ஃபெக்ஷன், தட் இஸ் கால்ட் செகண்டரி டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன். இது வந்து எவ்வளோ கோல்டு, எவ்வளோ விண்டர், அந்த டெம்பரேச்சர் கம்மியாக இருக்க இந்த வைரஸஸ் வில் பி சர்வைவிங் ஃபார் அ லாங்கர் ஹவர்ஸ். ஸோ இட் வில் பி ஸ்ப்ரெட்டிங் மோர். சம்மர் டயத்தில் த டெம்பரேச்சர் வில் பி ஹை, இட் வில்
be destroyed immediately or within minutes to hours, but it will be taking more hours in the winter and rainy season, so the spread will be more at the time. ஓகே, நீங்கள் வேக்சினேஷன்ஸ் பற்றி சொன்னீங்க டாக்டர். பொதுவாக வேக்சினேஷன்ஸ் நம்ம குழந்தைகளில் கேள்விப்பட்டிருப்போம். லைக் ஒரு 15-18 இயர்ஸ் வரைக்கும் ரெகுலராக அதுக்கான சார்ட் இருக்கும். ஆஸ் அ அடல்ட் வந்து எங்களுக்குன்னு ஒரு ப்ரிஸ்கிரைப்டு சார்ட்லாம் கிடையாது தானே. அப்போ நீங்கள் அந்த வேக்சின்ஸ் சொல்கிறீங்களே, அது என்ன வேக்சின், நம்ம எப்போ எடுத்துக்கணும்? ரெஸ்பிரேட்டரி வேக்சின்ஸ், அடல்ட் வேக்சின்ஸ் இருக்குது, கைனகாலஜிக்கல் வேக்சின்ஸ்லாம் இருக்குது. இல்லை, அடல்ட் வேக்சின்ஸ் வந்து காமனாக எல்லாருக்கும் மேண்டேட்ரி கிடையாது. ஆஸ் பர் நம்ம லா படி மேண்டேட்ரி இருக்கா? நோ மேண்டேட்ரி. And more than 18 years of age வந்து it is indicated generally. Okay, fine. Persons with comorbidities, especially respiratory disease இருக்கவங்களுக்கு respiratory vaccines ஒரு group of vaccines இருக்குது. Initially it was 6, now it is increased to 8. Okay. Among the main ஆனது பார்த்தீங்கன்னா pneumococcal vaccine and the influenza vaccine. கட்டாயம் இது mandatory மாதிரி கிட்டத்தட்ட all respiratory related COPD, bronchial asthma patients. The respiratory viruses will be creating respiratory distress. Already ஒரு personக்கு வந்து he has the defect in the lungs அப்படின்னா this viruses will be creating more the issues. So to prevent that we are getting vaccinations. Influenza vaccines இருக்குது, இயர்லி ஒன்ஸ் போடுவோம், ஒரு சிங்கிள் ஷாட் தான். ஜென்ரலி இது வந்து கில்டு வேக்சின்ஸ் அண்ட் இன்ட்ராநேசல் வேக்சின்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ nowadays we are not using intraNasal vaccines, அதாவது நேசல் மூலமாக ஒரு ஜஸ்ட் ஸ்ப்ரே மாதிரி பண்ணுறது. கில்டு வேக்சின்ஸ் அதாவது மஸ்குலராக போடுறது தான், சிங்கிள் இன்ஜெக்ஷன் எவ்ரி இயர். த ஆப்டிமம் டைம் வில் பி ஜூலைலேருந்தே நீங்கள் போட ஆரம்பிக்கலாம், பட் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வில் பி த பெட்டர் பீரியட் generally. This vaccine will not produce any side effects. Very rare, very meager side effects we have noticed. அவ்வளோதான். பெயின் இருக்கலாம், மைல்டு ஃபீவர் வரலாம். இந்த வேக்சின்ஸ் வந்து எப்படி டிசைட் பண்ணலாம்? சும்மா இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் சொன்னால் பண்ணலாமா? எவ்ரி இயர் த ஸ்ட்ரெயின்ஸ் வில் பி வேரியிங். இப்போது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வில் பி அசஸிங். இந்த மார்ச்லேருந்து அவங்க ஜூன் வரை அசஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரெயின் இஸ் த ப்ரிவலண்ட் ஒன் இன் திஸ் இயர் அப்படின்னு சொல்லி எவ்ரி இயர் தே வில் பி அனௌன்சிங் த ஸ்ட்ரெயின். ஸோ அமாங் த ஸ்ட்ரெயின்ஸ் இன்ஃப்ளூயன்ஸா A, Bன்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோமே, ஏலேருந்து 2 ஸ்ட்ரெயின் அண்ட் பியிலிருந்து 2 ஸ்ட்ரெயின் எடுத்து தே வில் பி மேக்கிங் த வேக்சின். எவ்ரி இயர் தே வில் பி அனௌன்சிங். ஒரு வருஷமா நியூ ஃபார்முலா. நியூ வேக்சின்ஸோட கண்டெய்ன்மெண்ட். ஸோ அது வேக்சினே வந்து நியூ ஃபார்முலாவில் வருமா? எஸ், அது நியூ ஃபார்முலா இல்லை, அந்த ஸ்ட்ரெயின்ஸ் அந்த வைரஸோட டீஆக்டிவேட்டட், அதாவது இன்ஆக்டிவேட்டட் ஃபார்ம்ஸ் வில் பி கிவன். இன்ஃப்ளூயன்ஸா ஏலேருந்து கொலம்பியாங்கிற ஒரு வைரஸ், அது வந்து இட் வாஸ் இன்வென்டட் இன் கொலம்பியா ஃபர்ஸ்ட் டைம். அப்படி நம்ம இது பண்ணுறது சரிங்களா. அண்ட் விஸ்கான்சின், அதிலிருந்து வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயின். ஸோ விஸ்கான்சின் ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கும் ஏல, அண்டு கொலம்பியாவில் உள்ள ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கும். இதே மாதிரி பியில் 2 ஸ்ட்ரெயின் இருக்கும். இட் வாஸ் யூஸ்ட் அஸ் குவாட்ரிவேலண்ட், அதாவது 4 ஸ்ட்ரெயினோட கம்பைன்டு வேக்சினேஷன் தான் நம்ம இப்போ மெனி இயர்ஸ் நம்ம வி ஆர் யூசிங். ஓகே. பட் லாஸ்ட் 2020 அப்புறம் போஸ்ட் கோவிட்க்கு அப்புறம் இந்த பி ஸ்ட்ரெயினில் ஒரு பர்டிகுலர் எகாமேட்டான்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் இது வந்து இட் இஸ் லெஸ் ப்ரிவலண்டாக மாறிடுச்சு. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வந்து தே ஸ்டார்டட் டு யூஸ் ட்ரைவேலண்ட், அதாவது 3 ஸ்ட்ரெயின் கண்டெய்னிங் வேக்சினை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இந்தியாவில் அஸ் ஆஃப் நவ் வி ஆர் ஃபாலோயிங் குவாட்ரிவேலண்ட் தான், பட் சூன் வி ஆல்சோ வில் பி மூவிங் டு ட்ரைவேலண்ட் வேக்சின்ஸ். ஓகே, இது யாரெல்லாம் எடுத்துக்கலாம் டாக்டர்? பொதுவாக ஜென்ரல் பப்ளிக் யார் வேணால் டேரெக்டாக வந்து ஒரு அக்டோபர் மாதத்தில் நான் வேக்சினேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வரலாமா? இல்லை அதுக்கு ஒரு செட் ஆஃப் டெஸ்ட் இருக்குது, டாக்டர்ஸை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் பண்ணணுமா? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். யாராலும் எடுக்கிறது பெட்டர். ஐ மே பி அ ஹெல்த்தி பர்சன், ஐ மே நாட் பி ஹேவிங் எனி இஷ்யூ. ஆனால் என்னோட வீட்டில் என்னோட அப்பாவோ என்னோட அம்மாவோ டயபெட்டிக்காக இருக்கிறாங்கன்னா, ஐ எம் கோயிங் அவுட் சைட் அண்ட் ஸ்டேயிங் அட் ஹோம்னா, தென் இட் இஸ் பெட்டர் டு டேக். நீங்கள் ஒரு ஏசிம்ப்டமேட்டிக்காக மாறி, நான் கேரியராக இருந்து ஐ வில் பி கிவிங் த டிசீஸ் டு தெம், இன்ஃபெக்ஷன் டு தெம், தே வில் பி ஹேவிங் த மேனிஃபெஸ்டேஷன்ஸ், ஐ மே நாட் பி ஹேவிங். ஸோ பெட்டர் எவ்ரிபடி கேன் டேக் தஸ், தட் வில் பி த பெட்டர் ஒன். அதை தாண்டி கோமார்பிட் பேஷண்ட்ஸ், அதாவது ஏஜ்டு பீப்புள், ஏஜ் ஜென்ரலி மோர் தென் 65 இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர். 50க்கு மேலே இருந்தாலும் தே கேன் டேக். அண்ட் டயபெட்டிஸ் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, ஹார்ட் டிசீஸ் இருக்குது, ஆல்ரெடி ரீனல் டிசீஸ் இருக்குது, லிவர் ரிலேட்டட் டிசீஸ், இம்யூனோசப்ரஷன்ஸ் எடுக்கிறாங்க, கேன்சர் ரிலேட்டட் மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க, க்ரானிக் ஸ்டீராய்டு ஃபார் மெனி சம் அதர் இஷ்யூஸ்க்காக எடுக்கிறாங்கன்னா, தோஸ் பீப்புள் should take, actually they should take. More than 18 years மேலே இருக்கக்கூடிய ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டட் பேஷண்ட்ஸ் they can take. ஸ்ப்ளீன் ரிலேட்டட், ஹெமட்டாலஜிக்கல் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குது, சம் மெலிக்னன்சி இருந்துச்சு முன்னால் ஆப்ரேட்டட் பட் டூயிங் வெல்னா, தோஸ் பீப்புள் கேன் டேக். கீமோதெரப்பி எடுக்கிறவங்கலாம் எடுக்கலாம், ரேடியோ தெரப்பி எடுக்கிறவங்க, ஒரு லாங் லிஸ்ட். பட் பை டிஃபால்ட் ஏதோ ஒரு ஃபேமிலி மெம்பர் வில் பி ஹேவிங் எனி ஆஃப் த கோமார்பிட்டி இதில் நான் சொன்னதில் வந்து. ஸோ பெட்டர் நான் அவங்க கூட ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னா, இட்ஸ் மை டியூட்டி டு கிவ் தம் எ பெட்டர் ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டட் ஹெல்த். ஸோ த நார்மல் பர்சன் ஆல்சோ ஷுட் டேக் த வேக்சின் பிகாஸ் ஐ வில் நாட் ஸ்ப்ரெட் த இன்ஃபெக்ஷன். இது ஓகே. இது எப்படி டாக்டர், வாக்கின் இன்ஜெக்ஷன் மாதிரி போகலாமா, இல்லை டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இது வந்து ஒரு இன்ஜெக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்குமா? இது சம் எக் பேஸ்டு இன்ஜெக்ஷன்ஸ் ப்ரிப்பரேஷன், உங்களுக்கு எக் அலர்ஜி ரிலேட்டட் இருக்குது அப்படின்னா யூ ஷுட் டிஸ்கஸ் வித் யுவர் டாக்டர். அதர்வைஸ் எனி பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், எனி சின்ன கிளினிக்ஸ் ஆல்சோ தே வில் பி டிஸ்கஸிங் அபவுட் திஸ் அண்ட் தே வில் பி ஆஃபரிங் திஸ். சம் பேஷண்ட்ஸ் வருவாங்க, சார் நான் வேக்சின் போட்டுட்டு எனக்கு எப்படி ஸ்வைன் ஃப்ளூ வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. சி த மோட்டோ ஆஃப் வேக்சினேஷன் இஸ் டு ப்ரிவெண்ட் த மேஜர் இல்னஸ். இப்போ வேக்சின் போட்டுட்டிங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்ஸா ரிலேட்டட் மேஜர் லைக் ஐசியூ அட்மிஷன்ஸ் ஆர் இன்டு பேஷண்ட்ஸ், அது மாதிரி இதெல்லாம் வந்து ப்ரிவெண்டட் ஆர் இட் வில் பி ரெடியூஸ்ட் மச்.
இட் டஸ் நாட் மீன் தட் நீங்கள் வேக்சின் போட்டுட்டீங்கன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸா உங்களுக்கு இன்ஃபெக்ஷனே வராதுன்னு அர்த்தம் இல்லை. இன்ஃப்ளூயன்ஸோட அதர் ஸ்ட்ரெயின்ஸ் மே காஸ் த இன்ஃபெக்ஷன் ஆன் யூ. த மெஜாரிட்டி காமன் வில் பி ப்ரிவெண்டட் பை த வேக்சின். ஸோ இப்போ நம்ம வேக்சின்ஸை பற்றி பேசிட்டு இருந்தோம் டாக்டர். ஆஃப்டர் கோவிட் வந்து மாஸ்கோட மேண்டேட்ரி வந்து நம்ம யாருமே பெருசாக பயன்படுத்துறது இல்லைன்னு. இப்போ அகைன் இந்த ஃப்ளூவும் வந்து அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரியிலேருந்து தான் வர பிரச்சனைகள் அப்படிங்கிறதுனால மாஸ்க்கை நம்ம ரெகுலராக கண்டினியூ யூஸ் பண்ணிக்கலாமா? ஆக்சுவலி ஐடியலி மாஸ்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட். இது நாட் ஓன்லி இந்த ஃப்ளூ ரிலேட்டட் இன்ஃபெக்ஷன்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இல்லை. வி ஆர் இந்த என்வரான்மெண்ட் ஆஃப் பொல்யூட்டட் என்வரான்மெண்ட்டில் தான் இருக்கிறோம். ஸோ இட் வில் பி ப்ரிவெண்டிங் அவர் லங் ஃப்ரம் கெட்டிங் இன்ஃபெக்டட் ஆர் பொல்யூட்டட். Generally masking can be used. That is the important and primary precaution and preventive method to prevent this particular infection. மாஸ்கிங் பற்றி கேட்கும்போது சில பேர் வந்து N95 தான் போடணுமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், N95 will be preventing, that is the better one. It means 95% of particles of that mask will be preventing 95% of particles. That is N95. Okay. It means but it will be a little bit costly. It should be changed every day. It should not be like ஒரு போட்டுட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது. That is wrong. Then what is the alternative? Surgical mask, triple layer surgical mask can be wear. இதோட ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா it is effective for 1 hour தான். After 1 hour it will not be effective. But no other go, every 1 hour I cannot change. At least 4 hours, up to 4 hours it can be used. ஒன்றுமே ஆப்ஷனே இல்லை அப்படின்னா up to 8 hours we can use that. Beyond that it will not work. It will be creating deposited particles we will be inhaling that only. Okay. So maximum 1 to 4 hours we can use the surgical mask. Sir, அதுவும் பாசிபிள் இல்லைன்னா அட்லீஸ்ட் ரெகுலர்லி வாஷ்ட் கிளாத்ஸ் கேன் பி யூஸ்ட். தட் ஆல்சோ வில் பி ப்ரிவெண்டிங் சம் எக்ஸ்டென்ட். பட் இந்த மாஸ்க் பண்ணுற வேலையை வந்து இந்த கண்டிப்பாக அந்த கிளாத்ஸ் வில் நாட் டூ. ஓகே, ஐடியலி இப்போ ஒரு க்ளோஸ் ரூமில் இருக்கும். இந்த ரூமில் ஒரு 2-3 பேர் தான் இருக்கணும் பொழுது அந்த இடத்துலையும் நம்ம மாஸ்க் மேண்டேட்ரியா இல்லை ஒரு குறிப்பிட்ட அக்கேஷன்ஸ்க்கு மட்டும் நம்ம மாஸ்க்கை வந்து எடுத்துக்கலாமா? இது வந்து ஒரு பர்சனல் டியூட்டி இஸ் தேர்னு அர்த்தம். எனக்கு வைரல் லைக் சிம்டம்ஸ் இருக்குதுன்னா த பர்சன் ஷுட் வியர் த மாஸ்க். அதுதான் வந்து அது அவர் பண்ணணும். அவரே இட்ஸ் நாட் லைக் தே ஷுட் ஐசோலேட் தம் செல்ஃப் ஆர் தே ஹாவ் டு இன்ஃபார்ம். இந்த ரொம்ப சீரியஸ் பேஷண்ட்ஸ் ஆர் கோமார்பிட் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா தே ஹாவ் டு டேக் த ப்ரிகாஷன். And if I'm coughing in this room, at least this room will be an infective one for others, coming others. அதனால் வந்து better to wear if the person has the symptom. Unless symptom, we can no need to wear the mask. ஓகே, இப்போ நிறைய வந்து ஹோம் ரெமிடி இன்னேலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, தைலம் யூஸ் பண்ணுறாங்க, நீராவிகள் பிடிக்கிறது இருக்குது. ஸோ முதல்ல கோல்டுன்னும் பொழுது யாருமே ஒரு 1 or 2 days வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க சரியாகுதான்ட்டு. இல்லைனா தான் அடுத்த கட்டமாக டாக்டர்ஸ் வந்து பார்க்குறாங்க. எப்போ வந்து டாக்டரை பார்க்கணும் டாக்டர்? ஃபஸ்ட்டு அந்த ஒரு கிளியர்னஸ் வேணும். ஹோம் ரெமிடிஸ் அப்படின்ட்டு நம்ம எதெல்லாம் தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதெல்லாம் சரியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஓகே, நீங்கள் ஜென்ரலி யூ மைட் ஹவ் ஹர்ட் த சேயிங் ஃபார் கோல்டு நீங்கள் மெடிசன் எடுத்தாலும் 7 days, மெடிசன் எடுக்கலனாலும் 7 days. தட் இஸ் ஃபார் அ நார்மல் இம்யூனிட்டி இருக்கிற பர்சனுக்கு தட் இஸ் ரைட். பட் அ பர்சன் வித் அண்டர்லைங் சம் ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டட் இஷ்யூஸ், வீசிங் இருக்குது, ஆஸ்துமா இருக்குது, ஹி வாஸ் அ ஸ்மோக்கர், தென் தோஸ் கண்டிஷன்ஸில் வந்து தட்ஸ் நாட் ட்ரூ. இட் வில் பி டேக்கிங் மச் டைம். நீங்களே பார்க்கலாம் நிறைய பேஷண்ட்ஸ் இந்த காஃப் வந்து 3 வாரம் ஆச்சு, 4 வாரம் ஆச்சு, 3 months ஆச்சு, இன்னும் அந்த காஃப் போகலன்னு சொல்லி they will be telling what is the reason. Then you should why don't you consider the word with them. அதாவது ஒரு வாரத்தில் போயிருக்க வேண்டியது ஏன் இருக்குதுன்னு. You have to think in that way only. Generally the viral infections will be creating some inflammation. We have to give some time to get the inflammation settled. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் பஞ்சிங் அகெயின்ஸ்ட் அ வால், கையால் குத்துறீங்க அப்படின்னா சம் இன்ஃப்ளமேஷன் வில் பி தேர். இஃப் யூ ஆர் டச்சிங் தட் இட் வில் பி கிவிங் பெயின் ஃபார் இனிஷியல் 1 or 2 days. நீங்கள் அகைன் அண்ட் அகைன் போக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் த பெயின் அன்டில் த இன்ஃப்ளமேஷன் கெட் செட்டில். பட் ஒரு இன்ஃப்ளமேஷன் ஒரு 5 days 6 days அப்புறம் செட்டில் ஆனதுக்கப்புறம் இஃப் யூ டச் த அந்த ஸ்வெல்லிங்கை இட் வில் நாட் இட் வில் நாட் பி கிவிங் எனி பெயின். த சேம் கான்செப்ட். இந்த சுவாச குழாய் ஃபுல்லாக இன்ஃப்ளேம்டாக இருக்கும் டியூரிங் வைரல் இன்ஃபெக்ஷனில். வி ஹாவ் டு கிவ் அடிக்வேட் டைம். அந்த அடிக்வேட் டைம் கொடுக்காத வரைக்கும் இட் வில் பி கிவிங் மோர் த சிம்டம்ஸ். த பர்சன் ஹூ கேவ் அடிக்வேட் டைம் ஆர் ஹூ ஹேஸ் நார்மல் இம்யூனிட்டி ஹீ வில் பி ரெக்கவரிங் வித்தின் 4-5 days ஆர் 7 days. பட் த பர்சன் ஹூ இஸ் ஆல்ரெடி ஹேவிங் சம் அதர் ஸ்மோக்கிங், நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கும், நான் ஸ்மோக் பண்ணுவேன்னா யூ ஆர் டார்ச்சரிங் யுவர் ஏர்வே. ஸோ யூ வில் பி ஹேவிங் மோர் த சிம்டம்ஸ். ஸோ தோஸ் பேஷண்ட்ஸ் இனிஷியலி தே ஹாவ் டு ஸ்டார்ட் த மெடிசின்ஸ் ரெமெடிஸ் இனிஷியல் டேட்ஸ் இட் வில்னா தென் தே வில் பி கெட்டிங் ரெக்கவர்ட் ஈஸிலி. until they are delaying கொஞ்சம் நாள் எடுத்து டிலே பண்ணுறாங்கன்னா then their symptoms will be prolonged. To cut short that we will be giving the medicines. Home remedy-ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா as per the guideline what is given na steam inhalation is the best one. ஸ்டீம் இன்ஹலேஷன் அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் பிடிக்கிற ஸ்டீம் வந்து தேவையில்லை. யூ ஹாவ் டு கீப் த பாயிலிங் வாட்டர், தட் இஸ் அடிக்வேட். ஸ்டீமர் இருந்தால் பெட்டர், ஸ்டீமர் இல்லை அப்படின்னா பாயிலிங் வாட்டர் டு பி கெப்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அண்ட் யூ ஹாவ் டு டேக் த டீப் பிரெத் த்ரூ த நோஸ். plain boiling water. Yes, nothing to be added. சில பேர் வந்து உப்பு ஆட் பண்ணுறாங்க, சில பேர் வந்து மஞ்சள் ஆட் பண்ணுறாங்க, சில பேர் வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் ஆட் பண்ணுறாங்க, சம் கார்வால் ப்ளஸ் லைக் நத்திங். கைட்லைன்ஸ் ஆர் சேயிங்
நத்திங் டு பி ஆடட். வி நெவர் கேவ் ஃபார் அவர் பேஷண்ட்ஸ் எதுவும் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறதில்ல. பிளைன் இதுதான் கொடுக்குறோம். தே ஆர் கெட்டிங் மோர் பெட்டர். ஸோ பிளைன் வாட்டர் இஸ் அடிக்வேட். இவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சு யூ ஹவ் டு இன்ஹேல் த்ரூ த நோஸ். இட்ஸ் நாட் லைக் ஜஸ்ட் ஹோல்டிங் த பிரத் அண்ட் மூஞ்சில் வச்சு நல்லா மூஞ்செலாம் வேர்த்து போய் வருது. நான் 15 நிமிஷம் எடுத்தேன், நல்லா வேர்த்துடுச்சு முகம். தட் இஸ் நாட் இன்ஹேலேஷன். யூ ஹவ் டு இன்ஹேல் த்ரூ த நோஸ். நல்லா அடிக்வேட்டாக எடுத்திங்கன்னா யூ கேனாட் டேக் மோர் தென் 30 seconds பிகாஸ் நல்ல ஒரு ஸ்கேலிங் பெயின் இருக்கும். நல்ல நீராவி பிடிச்சிங்கன்னா உள்ளே போய் சுடும். அதை யூ கேனாட் டேக் மோர் தென் 30 seconds. அது ஸோ 1 minute to 2 minutes த்ரூ த நோஸ், 1 minute த்ரூ த மவுத். யூ ஹவ் டு டேக் இன் திஸ் வே. 2 to 3 minutes தான் மேக்ஸிமம் ஸ்டீம் இன்ஹேலேஷன் எடுக்கிறீங்க, நாட் பியாண்ட் தட். தென் சலைன்லாம் கிடைக்குது மார்க்கெட்டில். யூ கேன் யூஸ் நேசல் ஸ்ப்ரேஸில் வந்து இந்த சலைன் ஃபார்மில் எடுக்கலாம். தட் வில் பி கிளென்சிங் ஆல் த சைனஸஸ், தட் வில் பி சூதனிங் யுவர் ஏர்வே. ஸோ த இன்ஃப்ளமேஷன் வில் பி ரெடியூஸ்டு மச். வார்ம் வாட்டர் காக்லிங் பண்ணலாம், அதில் சால்ட் போட்டும் பண்ணலாம். சால்ட் போட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் மியூக்கஸ் செக்ரீஷன்ஸ் அதிகமாகும். சில பேருக்கு அதுக்கப்புறம் தான் கோழை மாதிரி அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குமாங்க. இந்த ட்ரபிள் இருக்கிறவங்க நார்மல் வாட்டர் வச்சு பண்ணலாம். சூப் வந்து இல்லை பெஸ்ட் ஒன். இதுவும் வந்து கைட்லைனில் ப்ரூவன் ஒன். நல்ல வெஜிடபிள் ஆர் நான் வெஜிடேரியன் பேஸ்டு சூப் வந்து தே கேன் டேக் அட் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் இன் அ டே ஃபார் இனிஷியல் 2 to 3 days. தட் வில் பி கிவிங் த பெட்டர் ரெமெடி தான். நல்ல பெப்பர் நிறைய ஆட் பண்ணலாம். மற்ற ஸ்பைசஸ் கேன் பி ரெடியூஸ்டு. இது வந்து ஹோம் ரெமெடியாக as of we can do. பியாண்ட் தட் பிரணயாம் இதெல்லாம் பண்ணலாம். நேசல் ஹெல்த் யூ கேன் மெயின்டைன். அண்ட் as I told வார்ம் வாட்டர் கார்க்லிங் நல்லா பண்ணிக்கலாம். ஹை ப்ரோட்டீன் டயட் டு பி கன்சிடர்ட். இந்த இன்ஃபெக்ஷன் டயத்தில் நமக்கு வந்து வி கேனாட் டேக் ப்ரோட்டீன். பசியே இருக்காது, டேஸ்ட் தெரியாது, ஸ்மெல் தெரியாது அந்த பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ தே வில் பி ஹேவிங் த அவர்ஷன் ஓவர் த ஃபுட். அதெல்லாம் நீங்கள் யூ ஹவ் டு ஆஸ் மச் அஸ் பாசிபிள் ப்ரோட்டீன் டயட் நீங்கள் யூ ஹவ் டு டேக். லைக் தால் கஞ்சி அது மாதிரி எடுக்கிறது. நல்ல மேஷ் பண்ண ஒரு தால் வித் ரைஸ் ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணி ப்ரோட்டீன் டயட் ஷுட் பி தேர். இட் ஷுட் பி கோயிங் லிக்விட் ஃபார்ம்லேயோ இல்லை செமி சாலிட் ஃபார்ம்லேயோ போய்கிட்டு இருந்துச்சுன்னா தட் வில் பி கிவிங் ஈஸி ரெக்கவரி. பெட் ரெஸ்ட் இஸ் நீடட். சிம்டமேட்டிக் லைக் அனல்ஜெசிக்ஸ் பெயின் இருந்தால் பெயின் கில்லர்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் அண்டர் சூப்பர்விஷன். மைல்டு பேராசிட்டமால் மாதிரி எடுத்து பார்க்கலாம் நீங்கள். திஸ் லைக் ரெமெடிஸ் கேன் பி ட்ரைட். பர்சன் வித் ஜஸ்ட் ஃபீவரும் ஜஸ்ட் மைல்டு காஃப் ஆர் கோல்டு சோர்த் பெயின் இருக்கிறவங்களுக்கு திஸ் இஸ் ஓகே. இது வந்து நம்ம கேட்டகரி ஏன்னு சொல்லுவோம். ஹோம் ரெமெடியிலே போகுது. இவங்களுக்கு ஆன்டிவைரல் தேவையில்லை, இன்வெஸ்டிகேஷன் தேவையில்லை, இந்த ஸ்வைன் ஃப்ளூ இருக்காங்கிற டெஸ்ட்லாம் தேவையில்லை. கேட்டகரி பிங்கிறது இதில் விட ஒரு ஃபார்ம். ஹை கிரேட் ஃபீவர் இஸ் பர்சிஸ்டிங், நல்ல காஃப், நல்ல சோர் த்ரோட், நல்ல பெயின் இருக்குது அப்படின்னா இந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஆன்டி வைரல் மேபி நீடட். ஆனால் டெஸ்டிங் இப்போவும் இவங்களுக்கு தேவையில்லை. இவங்கெல்லாம் வந்து தே வில் பி ரெக்கவரிங் இஃப் த ட்ரீட்மெண்ட் இஸ் ஸ்டார்டட் ஆன் டைம். கேட்டகரி சிங்கிறது வந்து கொஞ்சம் சிவியர் ஃபார்ம். தே வில் பி ஹேவிங் லங் ரிலேட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ். அதனால் வந்து ஆக்சிஜன் கம்மியாகிறது, தே வில் பி டீசாச்சுரேட்டிங், தே வில் நீட் டாக்கிகார்டியா, அதாவது ஹார்ட் ரேட் அதிகமாகிறது, பிரெத் ரேட் அதிகமாகிறது, தே வில் பி ஹேவிங் டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங். தே ஹவ் டு ரீச் த ஹாஸ்பிட்டல். தே நீட் டெஸ்டிங், தே நீட் ஆன்டி வைரல் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ஆல்சோ. இந்த சோர் த்ரோட் இருக்கிறவங்களுக்கு ஆன்டி பாக்டீரியலோட ஆன்டி வைரல் ரெண்டும் சேர்ந்து கொடுக்கும்போது தே வில் பி ரெஸ்பாண்டிங் தேன் ஒரு இண்டிவிஜுவலாக ஆன்டி வைரல் மட்டும் கொடுக்குறது தே வில் நாட் பி ரெஸ்பாண்டிங் மச். ஆன்டி பாக்டீரியல் மட்டும் கொடுத்தாலும் தே வில் நாட் பி ரெஸ்பாண்டிங் மச். இந்த ஃபீவர் ப்ளஸ் இந்த ஸ்வைன் ஃப்ளூவில் சம்டைம்ஸ் தே மே present with secondary bacterial infection also simultaneously. That is the most common. So antibacterial and antiviral is needed for those patients. ஓகே, நீங்கள் ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க டாக்டர். லைக் நம்ம அந்த நேசலுக்கு வந்துட்டு இப்போ பாடி பார்ட்டுக்கு நான் பெட் ரெஸ்ட் எடுக்கிறதுனால என்னோட லங்ஸும் வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி கன்சிடர் ஆகுமா, இல்லை லங்ஸுக்குன்னு எப்படி ரெஸ்ட் கொடுக்குறது? Lung we cannot give the rest. See, expose ஆகாம இருக்கலாமா? Pollution expose ஆகாம. You are not mingling with people na, that will be restricting you. So why rest ன்னு சொல்றோம். That is in that way that helps. Other than that, at the time of viral infection, myalgia will be there, muscle exhaustion. So you have to replenish with adequate hydration and other symptomatics எடுக்கும்போது you will be getting better. You have to give rest in that way, I am telling. இந்த நோஸ் பிளாக்கிங் டாக்டர், இதனால இப்போ அந்த கோல்டு ஃப்ளூ இருக்கும் போது அதிகமான பேருக்கு வந்து இந்த நோஸ் பிளாக்கிங் இருக்கும். ஸோ நிறைய பேர் அந்த இன்னேலர்ஸை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த லிக்விட் ஃபார்மில் இருக்க இன்னேலர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம் அந்த நோஸ் பிளாக்குக்கு? என்ன பண்ணலாம் டாக்டர்? ஸ்டீம் followed by in the saline based nasal spray, followed by some medications if the nasal block is severity. That is the formula is advised by the guidelines. Okay. ஸோ இந்த ஹோம் ரெமெடி நம்ம அந்த தைலத்தை எடுக்கிறோமே, அது இஸ் இட்? சரி, தைலம் இதெல்லாம் வந்து இட் வில் பி ஹேவிங் மென்தால், ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ யூ வில் ஃபீல் ஒரு இனிஷியல் குட் ஃபீல். அது கைட்லைன்ஸ். அது வந்து போஸ்ட் அனாலிசிஸில் வந்து போஸ்ட் ஸ்டடீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் நோ வேல்யூ. அது க்யூர் பண்ணாது. இட் வில் கிவ் ஒன் குட் ஃபீலிங். நான் எடுத்தேன் ஒரு மென்தால் போகும்போது கூலிங் எஃபெக்ட் இருக்கும். தே வில் ஃபீல் லைக் நான் எடுத்துட்டேன், உள்ளே போயிடுச்சு, இட் ஹேஸ் ஒர்க்டுங்கிற ஒரு ஃபீலிங் தான். அதர்வைஸ் அந்த ஸ்டீம் தான் ஒர்க் பண்ணியிருக்கும். நீங்கள் ஆட் பண்ணுற அந்த மென்தால் வுட் நாட் ஹவ் ஒர்க்டு.
ஓகே. இப்போ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பேஸ் வந்து இம்யூன் தானே டாக்டர்? இம்யூன் நல்லா இருந்ததுன்னா இந்த ப்ராப்ளம்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். வந்தாலுமே அதுவே ஆட்டோமேட்டிக்கா கியூர் ஆகும். அப்போ அந்த இம்யூனையும் நான் என்னோட லங்ஸையும் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது? எப்படி வந்து என்ஹான்ஸ் பண்றது? லங் ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பிக் டாபிக். அது வேறெவர் வி கோ இந்த ஐடி மீட்டிங்ஸ் எவரிபடி வில் பி ஆஸ்கிங் ஹவு டு இம்ப்ரூவ் த லங் ஸ்ட்ரென்த். ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் இல்லை. லங் ஹெல்த் வந்து வில் நாட் பி ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹியர். லங் ஆக்சுவலி வித்தின் த செஸ்ட் கேவிட்டியில் இருக்குது. The lung health will not be starting from here. It will be starting from here and here. So nasal healthலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். Nasal health as we told, நீங்கள் you have to start with the steam inhalationலாம் ப்ராப்பராக நீங்கள் whether you have problem or not, weekly twice or thrice you have to take the steam inhalation. Intermittently you have to wrinkle your mouth with warm water gargling. பிரணாயம் பண்ணலாம். breath holding techniques இதெல்லாம் பண்ணலாம். So the sinuses will be kept better. அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் இருக்கலாம். அலர்ஜி பேஸ்ட் இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு அவாய்ட். மாஸ்கிங் பண்ணலாம், ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணலாம். ஆக்டிவ் ஸ்மோக்கிங் தான் பண்ணணும் இல்லை, பேசிவ் ஸ்மோக்கிங்கும் ஷுட் பி அவாய்டட். இட் இஸ் ஈக்குவலி ஹார்ம்ஃபுல். ஸோ இட் ஷுட் பி அவாய்டட். acidity based medicines, acidity based drugs, beverages or carbonated items எல்லாம் வந்து to be avoided. Acidity will be creating some sinuses in some patients. So those things to be avoided. ஓரல் நம்ம எப்படி ஸ்லீப் ஹைஜீன், ஹேண்ட் ஹைஜீன்லாம் பேசுகிறோமோ அது மாதிரி நேசல் ஹைஜீன் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். யூ ஹவ் டு மெயின்டைன் த நேசல் ஹைஜீன். தென் ஓரல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹவ் டு வார்ம் வாட்டர் கார்கிலிங் திருப்பி பண்ணணும். ஃபுட்டில் வந்து யூ ஹவ் டு ரெஸ்ட்ரிக்ட் வித் அசிடிட்டி பேஸ்ட் ஸ்பைசி ஃபுட் அவாய்ட் பண்ணணும். கார்பனேட்டட் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணணும். காஃபி டீ வந்து யூ ஹவ் டு ரெடியூஸ் த ஃப்ரீக்வன்சி எவ்ரி டைம். It should be taken before evening 4 generally. It should not be taken beyond evening 4 மேலே எடுக்கக்கூடாது. And 1 or 2 coffees per day. Even though I'm a coffee lover னு ப்ரௌடாக you can tell, but the complications of that you will be facing. அதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ நேசல் ஹைஜீன் இஸ் இம்பார்ட்டன்ட், ஓரல் ஹைஜீன் இஸ் இம்பார்ட்டன்ட். தென் யூ ஹவ் டு கோ ஃபார் த லங் ஹைஜீன். லங் ஹைஜீன்னு நீங்கள் வந்து தெரப்பி, அதாவது ஃபிசியோதெரப்பி பேஸ்டு சம் இதுன்னு சொல்லலாம், மெடிகேஷன்ஸ் பேஸ்டுன்னு சொல்லி யூ கேன் கேட்டகரைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஸ்டீம் இன்ஹேல் பண்ணுறது இட் வில் பி கோயிங் இன் டு லங்ஸ் ஆல்சோ. யூ ஹவ் டு அகைன் அண்ட் அகைன் ஐம் ஸ்ட்ரெஸ்ஸிங் ஸ்டீம் இன்ஹேலேஷன். தட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஒன். ப்ரீத்திங் எக்ஸசைஸ், பிரெத் ஹோல்டிங் டெக்னிக்ஸ் இருக்குது. சம் ப்ரீத்திங் லைக் ஏபிக்கல் ப்ரீத்திங், டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் எல்லாம் இருக்குது. ஒரு பர்சனோட நல்ல சிவியர் ஃபார்ம் ஆஃப் லங் இன்ஃபெக்ஷன்ஸ், லங் டிசீஸ் இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா தே கேனாட் மூவ் ஈவன் ஃபார் அ சிங்கிள் ஃபியூ ஸ்டெப்ஸ் கூட மூவ் பண்ண முடியாது. Because they have to strengthen their limb. Limb exercise is equally important for maintaining the lung exercise. ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா எப்படி ஜீவா ஆட்டோ ஓடுங்கிற ஒரு கான்செப்ட் மாதிரி it is related with that. When you are strengthening your shoulder girdle or hip girdle strengthen பண்ணும்போது automatically the patient will be having the confidence and slowly their lung strength will be increased. சில incentive spirometries இருக்குது, சில பலூன் எக்ஸசைசஸ் இருக்குது, breath exhaling exercise எல்லாம் இருக்குது, இதெல்லாம் breath holding techniques இருக்குது. இது எல்லாமே பண்ணும்போது over a period of time one dayல nothing will happen. எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் பண்ணணும், எவ்வளோ டியூரேஷனில் பண்ணணும், இது எல்லாமே மேட்டர்ஸ். எவ்ரி டே the person பண்ணிகிட்டு இருக்கும்போது they will be getting better. Beyond that, some persons who is having underlying lung disease இருக்கிறவங்களுக்கு you have to take the proper medications in the form of inhalers or nebulization or powdered inhalers you have to take. No other go for us. Okay. And regarding protein, always high protein diet is advised for lung related patients. கொஞ்சம் சிஓபிடி இவங்கலாம் வந்து கார்போஹைட்ரேட் ரிலேட்டட் பேஷண்ட்ஸ் ரிலேட்டட் டயட்ஸ் வந்து தே ஹவ் டு ரெடியூஸ் இட். ஏன்னா பாடி வெயிட்மே வந்து நமக்கு லங் ப்ராப்ளம். ஆக்சுவலி நீங்கள் இந்த ரெஸ்பிரேட்டரி கோஷியன்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. எவ்வளோ கார்பனுக்கு நீங்கள் எவ்வளோ குளுக்கோஸ் எடுத்து எவ்வளோ அதை பேர்ன் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் எவ்வளோ கார்பன் ரிலீஸ் ஆகுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் குளுக்கோஸில் வந்து ஹை. ஓகே. ஃபேட்டுக்கு அடுத்து இருக்குது, அடுத்து வந்து ப்ரோட்டீன் இருக்குது. ப்ரோட்டீன் தான் லோங்கிறதுனால வி ஆர் ப்ரிஃபரிங் ப்ரோட்டீன் டயட். ஓகே. இட் வில் பி இன்க்ரீசிங் ஒரு மசில் ஸ்ட்ரென்த், மசில் இது. ஸோ மசில் ஸ்ட்ரென்த் இது அதிகமாகும் போது தே வில் பி ஹேவிங் த ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டட் ஸ்ட்ரென்த் ஆல்சோ. diaphragm ஆல்சோ ஏ மசில் தட் ஆல்சோ நீட்ஸ் some ப்ரோட்டீன். அதுக்கு நம்ம வி ஹவ் டு கிவ் ஹை ப்ரோட்டீன் டயட் இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நான் வீட்டில் இருக்கேன், என்னோட வீடும் வந்து க்ளோஸ்டான ஒரு ஏரியா, நான் காரில் தான் வரேன், பொல்யூஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகலை, திருப்பி ஆஃபீஸில் இருக்கேன், ஏசி ரூமில் தான் வந்து ஒர்க் பண்ணுறேன், விளையாடுறது கூட இன்டோர் கேம்ஸ் தான், நான் ஸ்குவாஷோ இல்லை ஏதோ மாதிரி கேம் தான். ஸோ நான் இந்த பொல்யூஷன், நான் இந்த என்விரான்மெண்ட் பொல்யூஷன் சோ கால் நீங்கள் சொல்கிறதுல நான் எக்ஸ்போஸே ஆகலை, அப்போ நான் ஹெல்த்தியான லங்ஸோட வாழ்கிறேன்னு அர்த்தமா? இட்ஸ் எ மிஸ்கன்செப்ஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஆக்சுவலி த ரூம் சீம்ஸ் லைக் வெரி க்ளீன் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து சம் ஏர் பியூரிஃபையர் மூலமாக பிடிச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா திஸ் ரூம் வில் பி ஹேவிங் மெனி த டஸ்ட். இட் வில் பி ஹேவிங் பொலன்ஸ் இருக்கலாம். இதில் வந்து எங்கேயோ செத்து போன நாயோட ஃபர் வந்து கலந்துருக்கலாம், எங்கேயோ ஏசியோட ஃபங்கல் எலமெண்ட்ஸ் இருக்கலாம், எல்லாமே இருக்கும். பட் த டென்சிட்டி வில் பி லெசர் தேன் த அவுட் சைடு என்விரான்மெண்டல் ஏரை விட கம்பேர் பண்ணும்போது இட் வில் பி லெசர். ஸோ இதை மாதிரி நீங்கள் ஒன்லி நான் ஹோம் பேஸ்டு ப்ரிவென்ஷன் பண்ணணும் அப்படின்னா தென் யூ கேன் யூஸ் ஏர் பியூரிஃபையர். வி யூஸ் டு ஸ்ட்ரெஸ் வித் திஸ் அவர் பேஷண்ட்ஸ். ஹோம் ஏர் பியூரிஃபையர் வைக்கலாம். நீங்கள் ஏர் பியூரிஃபைங் பிளான்ட் கேன் பி கெப்ட். அண்ட் கார்பெட் கிளீனிங் ப்ராப்பராக பண்ணலாம்.
and window sheets and bed sheets வந்து to be cleaned properly, and உங்களோட கார்பெட் வந்து டு பி நீங்கள் வந்து மாபிங் பண்ணலாம். மாபிங் வில் பி ரெடியூசிங் த டஸ்ட் இன் த ரூம். இதெல்லாம் வந்து இண்டோர் கிளீனிங் தான் பண்ண முடியும். இண்டோர் என்வரான்மெண்ட் இஸ் இன் யுவர் ஹேண்ட், பட் அவுடோர் என்வரான்மெண்ட் you have the responsibility like not smoking and advising your friends not to smoke and unnecessarily burning the wooden related or cow dung related things வந்து burn பண்ணுறது, அது மாதிரி இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். that will be our responsibility. ஸோ ஆஸ் அ பர்சன் நான் போய் சொசைட்டியில் எக்ஸ்போஸே ஆகலை, நான் என்ன ஒரு க்ளோஸ்ட் ஐசோலேட்டடில் வச்சிருக்கேன்னு நினச்சாலுமே எனக்கு ப்ராப்ளம் வரதுக்கான பாசிபிலிட்டி. ஷுவர்லி ஓகே யா சரி, ரெண்டு இருக்குது. இட்ஸ் அ டபுள் எட்ஜ் ஸ்வார்ட். நீங்கள் கெட்டிங் எக்ஸ்போஷர் டு த டஸ்ட் இஸ் ஆல்சோ ஏ ப்ராப்ளம், நாட் கெட்டிங் எக்ஸ்போஸ் டு த டஸ்ட் இஸ் ஆல்சோ ஏ ப்ராப்ளம். இது வந்து ஹைஜீன் தியரின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த அலர்ஜி டிசார்டர்ஸ் ஆர் மோர் காமன் வித் யூகே பீப்புள் அண்ட் யூஎஸ் பீப்புள். அவங்க வந்து இது ஃபுட் அலர்ஜி, அந்த என்வரான்மெண்ட் அலர்ஜி வந்து மோர் காமன். அங்கே வர பேஷண்ட் அங்கே போய் உன் பேர் என்னன்னு கேட்குற மாதிரி உனக்கு என்ன அலர்ஜின்னு கேட்பாங்க. காமன் பிகாஸ் தேர் ஏரியா இஸ் வெரி க்ளீன், தே ஆர் நாட் எக்ஸ்போஸ் டு நிறைய டஸ்ட்டுக்கு இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிறது இல்லைங்கிறதுனால தே ஆர் ஹேவிங் த அலர்ஜி டு எவ்ரி திங். ஒரு பீனட் இருக்கும், ஒருத்தனுக்கு வந்து டஸ்ட் ஏதோ ஒரு ஃபுட் ரிலேட்டட் ஒரு பொலன்ஸ் ரிலேட்டட் அலர்ஜி அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். பட் இந்தியாவில் அதை விட டஸ்ட் அதிகம், அதை விட பொலன்ஸ் அதிகம், பட் ஆனால் அந்த இன்சிடென்ஸ் இஸ் கம்மி. ஏன் அப்படின்னா இந்த ஹைஜீன் தியரிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம வி ஆர் யூஸிங் more the exposure at the earlier age of with the dust and everything, they will be having lesser the allergy. இம்யூன் அதுக்கான டெவலப் ஆகிடுதோ? Yeah, exactly repeatedly getting exposure to particular that allergen or we are getting the immunity. Okay. ஸோ இப்போ இந்த கார்டியோ எக்ஸசைஸ் நிறைய பேர் வந்து அந்த லங்கோட ஹெல்த்காக பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர். இந்த கார்டியோ பொறுத்த வரைக்கும் க்ளோஸ்டு ஏசி ரூமில் பண்ணுற கார்டியோவும் ஒரு ஓப்பன் ஏரில் ஏர்லி மார்னிங்கில் பண்ணுற கார்டியோ எது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? யோகாஸ் ஆர் அட்வைஸ் தான் ஜென்ரலி, தட் வில் பி இன்க்ரீசிங். அது வந்து நீங்கள் கேன் டூ இட் அட் எனிவேர். சி ஜென்ரலி இந்த ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டட் பேஷண்ட்ஸ், எஸ்பெஷலி ஆஸ்துமா பேஷண்ட்ஸ், தே ஷுட் டூ ஸ்விம்மிங், தே ஷுட் டூ ஜாகிங், தே ஷுட் டூ சைக்கிளிங். இந்த மூணு வந்து கைட்லைன்ஸ் ஆர் அட்வைசிங் தீஸ் எக்ஸசைசஸ். பெஸ்ட் கார்டியோ. யா, சில பேர் வந்து எனக்கு ஆஸ்துமா இருக்குது, நான் ஸ்விம்மிங் பண்ணலாமான்னு சொல்லி தே ஆர் ரெஸ்ட்ரிக்டிங் தம் செல்ஃப். ஆக்சுவலி ஸ்விம்மிங் இஸ் த பெஸ்ட் எக்ஸசைஸ் ஃபார் தம். தே ஷுட் டூ ஸ்விம்மிங். இட் வில் பி கோயிங் ஆஃப். It will be going off, the asthma will be going off with the exercises ப்ராப்பராக பண்ணும்போது. ஜாகிங் இஸ் அ பெட்டர் ஒன், சைக்கிளிங் இஸ் ஆல்சோ பெட்டர் ஒன். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா லிம்ஸ் தான் அதில் வேலை பண்ணுது, சைக்கிளிங்லையும் சரி ஜாகிங்லையும் சரி. ஸோ நீங்கள் லிம்ஸை எங்கே ஸ்ட்ரென்த்தாக வைக்கிறீங்களோ உங்களோட ரெஸ்பிரேட்டரி ஸ்ட்ரென்த் வில் பி இன்க்ரீஸ்ட், யூ வில் பி டூயிங் பெட்டர் தான். ஓகே. ஸோ இப்போ நான் எப்படி லங்ஸை பெட்டராக பார்த்துக்கிறதுங்கிறது என்னோட பாடி பார்ட் மற்ற இதெல்லாம் பெட்டராக பார்த்துக்கிறதோட கனெக்டட் தான் டேரெக்டாக. ஸோ நான் ஜஸ்ட் உட்காந்து யோகா மட்டும் பண்ணுறேன், மூச்சு பயிற்சி மட்டும் பண்ணுறேன்னு இல்லாமல் ஹோல் பாடியோட எக்ஸசைஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து மேபி ஹேவிங் லிமிடேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் முட்டு வலி, நான் நடக்க முடியாதுங்கிறவங்க உட்காந்தே தே கேன் எக்ஸ்டெண்ட் தேர் நீ. ஜஸ்ட் 1 time 2 time பண்ணக்கூடாது. இட் ஷுட் பி டன் மார்னிங் அண்ட் ஈவினிங் 15 to 30 minutes மினிமம் எக்ஸசைஸ் பண்ணணும். உட்காந்தே தே கேன் டூ சம் எக்ஸசைஸ், ஹேண்ட் எக்ஸசைஸ், கையை நீட்டி மடக்கிறது, இந்த சோப்பு கட்டியோட சுகர் பேக்கெட், ஸோ தே கேன் கீப் இன் வெயிட் லிஃப்டிங் மாதிரி தே கேன் டூ. half kg is bigger thing for a person with respiratory disease. For us it's nothing. They can do that type of exercises. They should do 30 minutes in the morning, they should do in the evening also for 30 minutes. இந்த ஆஃப்டர் கோவிட் வந்து நிறைய கோவிட் வந்து சரியான பேஷண்ட்ஸ்க்கும் இல்லை ஏசிம்டமேட்டிக் இருந்த பேஷண்ட்ஸ்க்கும் அதனுடைய தாக்கம் இன்னும் நுரையீரலில் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அது உண்மையா டாக்டர்? See, as per the studies, இன்னும் ஸ்டடீஸ் கோவிடோட எஃபெக்டை பற்றி இன்னும் ஸ்டடீஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. As a pulmonologist, what we have seen, whatever happened with the COVID, the fibrosis would have gone. இந்த நேரத்துக்கு இருக்காது. சரி, as per the even 6 monthsல போயிருக்கும். சில பேருக்கு வந்து இல்லை எனக்கு கோவிடுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த இது இருக்குன்னா they might have had the disease prior to that COVID. அவங்க வந்து அன்டயக்னோஸ்டாக இருந்திருப்பாங்க, முன்னாலே இருந்திருக்கும் டிசீஸ், கோவிட் வந்திருக்கும், they might have gone for the checking, then they might have told the fibrosis creating some diseaseலாம் இருக்காது, முன்னாலே இருந்திருக்கும் அவங்களுக்கு, அவங்க நோட்டிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க, இக்னோர் பண்ணியிருப்பாங்க, கோவிட் would have magnified that but issue, அதனால் அது கோவிடோட கோரிலேட் பண்ணியிருப்பாங்க. பட் பியூர் கோவிடால் வந்த ஃபைப்ரோசிஸ் எதுவுமே வந்து மோர் தென் 6 months இருந்ததில்லை. போஸ்ட் கோவிட் ஃபைப்ரோசிஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, பட் போஸ்ட் அனலைசிஸ் ஸ்டடீஸ் எல்லாமே சொல்லுது நோ ஃபைப்ரோசிஸ் வில் பி ப்ரெசென்டிங் வித் கோவிடால் வந்தது வந்து எதுவுமே இருக்க போகிறதில்ல ஆஃப்டர் 6 monthsக்குன்னு சொல்லி எல்லாமே would have gone. ஓகே. இப்போ ஒரு பர்சன் ஸ்மோக் பண்ணுறாரு டாக்டர், ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 to 5 cigarettes அப்படின்னு வைங்களேன். இப்போ அவர் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சி போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து ஏதாவது கேட்குறாரு அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, உடனே நிப்பாட்டாத, அதனால கூட பிரச்சனைலாம் வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்ல கேட்டிருப்போம். ஒரு ஃப்ரெண்ட்ஸோட அட்வைஸ் அப்படிங்கிறது ஒரு பேட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜென்ரலி பீப்புள் யூஸ் டு சே லைக் உடனே விட்டாலே ப்ராப்ளம் வரும், கிராஜுவலாக கம்மி பண்ணணும்ட்டு. இப்போ நான் வந்து 5 to 6 cigarettes எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு நாளில், டக்குன்னு ஸ்னாப் பண்ணி ஒரு நாளில் நான் விடணும்னு நினச்சி விட்டா ஏதாவது அதனால பிரச்சனைகள் வருமா?
இதை வந்து ஃபேகஸ்டாம்னு சொல்லி நீங்களே நெட்டில் சர்ச் பண்ணிக்கலாம். ஃபேகஸ்டாம் க்ரைட்டீரியா, ஃபேகஸ்டாம் ஸ்கோரிங்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஒரு பர்சனோட அடிக்ஷன் டு த சிகரெட் ஆர் பீடி வந்து டிசைட் பண்ணலாம். மோர் த அடிக்ஷன் இருக்குது அப்படின்னா தே கேன் ஸ்லோலி ஓகே டேப்பர் டவுன் த திங்ஸ். பட் இதை மாதிரி 4 cigarettes 5 cigarettes ஃபார் பியர் ப்ரெஷர், அதாவது ஃப்ரெண்ட்ஸோடு போகிறதுனால நான் ஸ்மோக் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்கலாம் தேர் வில் பவர் வில் டிசைட். தே கேன் ஸ்டாப் ஈவன் ஒன் டே. ஓகே நோ நீட் டு வெயிட் அண்ட் வாட்ச். பட் ஸ்லோலி பண்ணும்போது அந்த கிரேவிங் வில் பி கோ ஆஃப். அதனால் வந்து தே வில் பி அட்வைஸ். ஸோ அது கிரேவிங்காக தானே தவிர அது உடம்புக்கும் எதுக்கும் கனெக்டட் கிடையாது. அதான் சொல்கிறேன், அடிக்ஷன் ஹையாக இருக்கிற பேஷண்ட்ஸ் தே வில் பி ஹேவிங் சம் வித்ட்ராவல் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதனால் அது ஸ்லோலி பண்ணுவோம். பட் 5 cigarettes 6 cigarettes எல்லாம் நத்திங், தே கேன் ஸ்டாப் இட் இமீடியட்லி. ஓகே பேக்கெட்ஸில் இருக்கிறவங்க தே மே ஸ்லோ டவுன் ஸ்லோலி. ஓகே, இப்போ நான் ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணதுக்கப்புறம் என் பாடி வந்து அந்த ரீஜுனேட் ஆகி என்னுடைய லங்ஸ் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகிறதுக்கு எவ்வளோ டியூரேஷன் எடுத்துக்கிட்டு டாக்டர்? சரி, as per நீங்கள் கைட்லைன் பார்த்தீங்கன்னா 20 minutesல வந்து ஒவ்வொரு சிஸ்டமும் நார்மலாக ஆரம்பிக்கும். ஜஸ்ட் 20 minutes. 20 minutesலேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு பர்சன் ஹெவி ஸ்மோக்கராக இருந்து விட்டார்னா அவரோட ஹெல்த் வந்து பை 50% வில் பி ரெக்கவர்ட் இன் 1 year. பட் டேமேஜஸ் வாட் ஹேப்பன்ட் வந்து வி கேனாட் ரெக்டிஃபை தட். பட் அதனால் சில ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து ரெக்கவர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் ரேட் நார்மல் ஆகிறது, பிபி நார்மல் ஆகுது, எல்லாமே வித்தின் 24 hours ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் ஸ்மோக்கை ஸ்டாப் பண்ணிங்கன்னா. வித்தின் 2 years to 5 years வந்து இந்த கார்டியாக் ரிஸ்க் எல்லாமே வந்து இட் வில் பி லைக் எ நார்மல் பர்சன். ஒரு நான் ஸ்மோக்கருக்கு என்ன இருக்குதோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும். ஸோ இட் வில் பி ஆல்வேஸ் ஹெல்ப்ஃபுல் தான். இட் இஸ் பெட்டர் டு ஸ்டாப் தான். நீங்கள் இப்போ ரீசெண்ட் கல்ச்சர்லாம் பார்த்துருப்பீங்க டாக்டர், பப் கல்ச்சர், பார் கல்ச்சரில் இந்த ஹுக்காஸ் எடுக்கிறது, லைக் மோர் குவான்டிட்டி ஆஃப் ஸ்மோக்கை வந்து உள்ளே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ டேஞ்சர்? எஸ், ஆக்சுவலி அவங்க இதெல்லாம் வந்து நான் நிக்கோட்டினிக்னு சொல்லி தே வில் அட்வைஸ். ஆமாம், ஏன்னா அப்போ தான் தென் ஒன்லி எவரிபடி வில் டேக்குங்கிறதுனால. இது ரொம்ப கமர்ஷியலைஸ்டு, யார் வேணா எடுத்துக்கலாம். டேக்கிங் சம் ஸ்மோக் இன் டு யுவர் லங்ஸ்னா இட் வில் ஷுவர்லி ஹர்ட் தான். வேப்பிங்கும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. வேப்பிங் ரிலேட்டட் லங் இன்ஜுரிங்கிறது ஒரு நியூ கான்செப்ட். இட் இஸ் அன் இன்க்ரீசிங் இன்சிடென்சஸ். இட் ஹேஸ் இன்க்ரீசிங் இன்சிடென்ட்ஸ். தே வில் பி ஹேவிங் சடன் பிரெத்லெஸ்னஸ், சடன் லங் இன்ஜுரி. அதுவும் ஃபைப்ரோசிஸ் தான் கிரியேட் பண்ணும். த ஃபைப்ரோசிஸ் நத்திங். எப்படி நமக்கு ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருந்தால் அது வந்து ஒரு 5 days சரியாயிடும். இது கொஞ்சம் டீப்பாக நான் ஸ்க்ராட்ச் பண்ணுறேன் அப்படின்னா கையில் இந்த தழும்பு வில் பி தேர். ஆஃப்டர் 2 months அப்புறம் ஒரு தழும்பு வரும். த சேம் வே லங்கில் ஸ்மால் இன்ஃபெக்ஷன்லாம் வந்து இட் வில் கோ ஆஃப் வித்தவுட் எனி எவிடன்ஸ். பட் கொஞ்சம் இந்த இன்ஃப்ளமேஷன் இஸ் ரெக்கரண்ட், திருப்பி வருது, இல்லை கொஞ்சம் நல்ல டீப் இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்குது அப்படின்னா இட் வில் பி ப்ரொடியூசிங் சம் ஸ்கார், ஃபைப்ரோசிஸ். அது ஒரு சின்ன பார்ட்டில் மட்டும் இருந்துச்சுன்னா இட் வில் நாட் அஃபெக்ட். வென் இட் இஸ் இன்வால்விங் both the lungs, the person will be dependent on oxygen. He will not do his day-to-day routines. He depends on everybody for his routine also. So fibrosis is nothing, scarring of the lungs. It can happen not only with viral or not only with some infection. It can happen with smoking. It can happen with pollution. It can happen with anything. So it's better to prevent smoking and vaping, everything. ஓகே, இப்போ இந்த ஸ்மோக்கிங்கிறது த்ரூ அவுட் நம்ம லாஸ்ட் ஒரு 1 century-ஆவே சொல்லிக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஸ்மோக்கிங்னால வந்து லங் ப்ராப்ளம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. பட் ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைமில் வந்து ஒரு பிரச்சனைகள் மாறுது. ஏர்லி 80s and 90s பார்த்தீங்கன்னா வீட்டில் பெண்கள் அடுப்பு எரிச்சு சமைக்கிறதுனால அதிகப்படியான பெண்களுக்கு அந்த நுரையீரல் பாதிப்பு அப்படின்ற ஒன்று இருக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் டீச்சர்ஸ்க்கு முக்கியமாக சொல்லுவாங்க அந்த சாக் பீஸில் எக்ஸ்போஸ் ஆகுறதுனால. இதெல்லாமே வந்து ஒரு குட்டி ஸ்டடிஸ் அங்கங்கே இருக்குது. இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு காரணத்தினால அதிகமான நுரையீரல் பிரச்சனை வருதுன்னா என்ன பிரச்சனை டாக்டர்? ஸ்மோக்கிங் அண்ட் என்விரான்மெண்டல் பொல்யூஷன், இது ரெண்டும் தான். சரி, குக்கிங் வாஸ் த இஷ்யூ. அப்போ கவுடங் யூஸ் பண்ணாங்க, உடன் யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து அது வந்து க்ளோஸ்டு ஸ்பேஸ், ஸ்மால் ஹவுசஸாக இருந்துச்சு. க்ளோஸ்டு ஸ்பேஸில் அவங்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால தே மைட் ஹவ் இன்ஹேல்டு த ஸ்மோக் அகைன் அண்ட் அகைன். தே மைட் ஹவ் டெவலப்டு த டிசீஸ். இப்போ சினரி சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்ல ஸ்பேஷியஸ் ஹோம் வந்துருது. தே ஹேவ் கிராஸ் வென்டிலேஷன் கான்செப்ட். வீடு ஸ்ட்ரக்சர் பண்ணும்போதே கிராஸ் வென்டிலேஷன் கான்செப்டை வச்சு பண்ணுறாங்க. எக்ஸாஸ்டன் ஃபேன்ஸ் வைக்கிறாங்க. அண்ட் இப்போ நான் ஸ்மோக்கிங் டைப் ஆஃப் கேஸ் ரிலேட்டட் திங்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதெல்லாம் வந்து லெஸ் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் த இது. ஸோ தி சினாரியோ ஹேஸ் சேஞ்ச் ஃபார் குக்கிங் ரிலேட்டட். ஈவன் டீச்சர்ஸ் ஆல்சோ தே ஹாவ் சேஞ்ச் ஃப்ரம் சாக் டு அவங்க தே ஹாவ் பவர் பாயிண்ட் அண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் டைப் ஆஃப் டீச்சிங்க்கு போயிட்டாங்க. இட் ஹாஸ் ரெடியூஸ்ட். பட் இந்த ஸ்மோக்கிங் வந்து இன்னும் இட் இஸ் ஸ்டில் பர்சிஸ்டிங் தான். ஈவன் தோ த அவேர்னஸ் இஸ் தேர். Recent the stress based things kaga people started to smoke. Peer pressure kaga they will start. One day they really have the stress or depression, they will keep continuing. They will be keep continuing that. Then they will be becoming addict for that particular smoking. Okay. They will be damaging their own lung.
அண்ட் பை டூயிங் ஸ்மோக்கிங் தே வில் பி டேமேஜிங் த நெய்பர் ஆல்சோ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் ஸ்மோக் பண்ணுறேன்னா இட் வில் நாட் அஃபெக்ட், நான் என்னை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணணும்னு இல்லை, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்கிறவங்களுக்கும் அஃபெக்ட் பண்ணும். ஜென்ரலி பாசிவ் ஸ்மோக்கிங் இஸ் ஈக்குவலி டேஞ்சரஸ் டு ஆக்டிங் ஸ்மோக்கிங் தான். ஸோ அதனால தான் ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்குமே வந்து அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஸ்மோக் பண்ணாத பெண்களுக்குமே வந்து இப்போ அதிகமாக நுரையீரல் பிரச்சனை வருது. எஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா the smoking pattern has increased with females. Okay. They are getting more the smoke related lung related things than males. ஏன்னா male has reduced that incidences, but in females they have started. passive smoking பற்றி பேசணும் அப்படின்னா இப்போ ஸ்மோக்கிங் எக்ஸ்போஷரில் வந்து ப்ரைமரி ஸ்மோக்கிங், அதாவது ஃபஸ்ட் ஹேண்ட், செகண்ட் ஹேண்ட், தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங்னு இருக்குது. ஃபஸ்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் த பர்சன் ஹூ ஸ்மோக்ஸ். செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் அப்படின்னா இன் பிட்வீன் த பஃப் ஸ்மோக் இன்ஹேல் பண்ணிவிட்டு ஐ எம் கீப்பிங் தட் சிகரெட் ஆர் பீடி, அந்த எண்டிலிருந்து வரக்கூடியது தட் வில் பி ரிலீசிங் ஆல் த ஸ்மோக். டியூரிங் இன்ஹேலேஷன் ஐ வில் பி இன்ஹேலிங், depositing some of the things and releasing some of the things, so it will be reduced. But on the second hand smoking la he will be keeping in between, பேசிட்டு இருக்கும்போது it will be releasing the smoke, it will be unfiltered smoke தான் அது எல்லாமே, that will be damaging the nearby person also. அண்ட் தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங்கிறது நான் இந்த ரூமில் உட்காந்து ஸ்மோக் பண்ணிட்டு போயிடுவேன், பட் சம் அதர் பர்சன் வில் கம் அண்ட் சிட் இன் த ரூம் ஃபார் மெனி த ஸ்மோக் வில் பி டெபாசிட்டட் எவரிவேர், தே வில் பி இன்ஹேலிங் ஆல் த டஸ்ட். ஸோ ஃபஸ்ட் ஹேண்ட், தேர்ட் ஹேண்ட், செகண்ட் ஹேண்ட், தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங்னு இருக்குது. ஃபோர்த் ஹேண்ட் இஸ் ஆல்சோ nowadays they are emphasizing. Pregnant ladies they are taking in utero itself the baby is getting the exposure to the smoke, அதனால் வந்து low birth weight இருக்கும், some cardiac defects எல்லாம் வந்து they have noted, some cerebral palsy எல்லாம் வந்து increased incidence with smoking mother who is getting pregnant வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேபிஸில் வந்து நோட்டட். ஸோ ஸ்மோக் பண்ணுறது என்ன மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு 1 ஹவருக்கு அந்த ஜோனுக்குள்ள இருக்க எல்லாரையுமே பாதிக்கிறதுக்கு only 1 hour it will be deposited, it will be there for many the இது until we clean. இட் வில் பி அஃபெக்டிங் ஆல் த என்வரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே அஃபெக்ட் பண்ணும், ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஹூவர். ஸோ அப்போ அந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முதல்ல ஒரு இமீடியட் தீர்வுனா ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணுறது மட்டும்தான். அதை குவிட் பண்ணிட்டாலே நிறைய பிரச்சனைகள் சரியாயிடும். எஸ் கண்டிப்பாக ஸ்மோக்கிங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஒன் டு கட் ஆஃப். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஆக்சுவலாக இந்த சீசனோடைய ஃப்ளூ பற்றி பேசியிருக்கோம், அதோட வேக்சினோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பேசியிருக்கோம். மேபி நிறைய பேருக்கு இப்போ அந்த வேக்சினோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி தெரிய ஆரம்பிக்கலாம், நிறைய பேர் முன் வந்து அதை போட்டுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அண்ட் ஃபார் எவர் எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி குவிட் ஸ்மோக்கிங், அதேமாதிரி நம்ம இந்த இடத்துல வந்து ரொம்ப வலியுறுத்தி இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச்.